எல்லாருக்கும் வணக்கம். நான் சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். இது செஸ் கஜா யூடியூப் சேனல். நம்ம தொடர்ந்து வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் உலக சதுரங்க போட்டி குகேஷ்க்கும் டிங்லரனுக்கும் பார்த்துட்டே வர்றோம். ஸோ இப்போ வந்து 7வது சுற்றோட ஒரு ரீகேப், அது எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 6 சுற்றுக்கு முடிவில் நம்ம பார்த்தோம்னா 3-3ன்னு ஒரு டை சமன் நிலையில் ஸ்கோர் இருந்துட்டு இருக்கு. 7வது சுற்றுலையும் பார்த்தா வந்து ஆட்டம் வந்து வந்து சமன் ட்ரால தான் முடிஞ்சது. ஸோ 7 சுற்றின் முடிவில் 3-3 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இது வந்து இந்த 14 சுற்று போட்டியோட நடுப்பகுதி மிட் பாயிண்ட்ல இருக்கும். நம்ம 7 சுற்றுக்கள் இருக்கு. இதில் என்ன நடக்க போகுதுங்கிறத வரும் சுற்றுக்களில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 7வது சுற்று எப்படி போச்சுனோ இதை வந்து இதில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா குகேஷ்க்கு வந்து இந்த 7வது சுற்றுல தான் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஜெயிக்க உருவான ஒரு போட்டி. ஆனால் அதை கடைசியில் நழுவ விட்டு ஆட்டம் ட்ரால முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த வாய்ப்பை என்ன உருவாக்குனாரு, அதை எப்படி நழுவ விட்டாரு, டிங்லரன் எப்படி வந்து அதை வந்து காப்பாற்றினாரு அவருடைய சுமாரான இல்லைன்னா மோசமான பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். குகேஷ் வந்து வெள்ளை நிற பீசஸோட ஆடினாரு. நைட் F3 அப்படின்னு விளையாண்டார் ஃபர்ஸ்ட் மூவ். அதுக்கு பிளாக் வந்து நைட் F3 விளையாண்டதுக்கு ஒரு நிமிஷம் நான் என்னுடைய ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ குகேஷ் வந்து நைட் F3 அப்படின்னு வந்து அவருடைய முதல் நகர்வாக வச்சாரு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா E4 பார்த்துட்டோம், அந்த ஆட்டத்தில் D4 விளையாண்டு பார்த்துட்டோம் குகேஷ். இப்போ நைட் F3. ஆனால் மூவ் ஆர்டர் வைஸ் வந்து இந்த D4 மாதிரியான ஆட்டங்களோட டிரான்ஸ்போஸ் ஆகி அதோட ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமான மூவ் ஆர்டர் தான் இது. ஸோ முதல் மூவ் நைட் F3ன்னு வச்ச உடனே டிங் D5 அப்படின்னு வச்சாரு. ரைட் சைட் G3 அப்படின்னு வச்ச உடனே G6. ஸோ டிங் வந்து ரொம்ப கமிட்டலான ஒரு மூவ் இல்லை. G6 சொல்ல போனால் பிஷப் இந்த எஸ்பெஷலி C8ல இருக்க மந்திரியை F5ல வைக்க போறாரா, G4ல வைக்க போறாரா, இல்லை C8லேயே வச்சுக்க போறாங்கிறத நமக்கு வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். D4 அப்படின்னு குகேஷ் விளையாண்ட உடனே பிஷப் G7, C4, C6. ஸோ ஒரு விதத்தில் ஒரு ஸ்லாவ் குரூன்ஃபெல்ட் இந்த மாதிரியான ஒரு ஐடியாக்குள்ள ஓப்பனிங் செட்டப்புக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம். பிஷப் G2, நைட் F6ன உடனே கிட்டத்தட்ட சிமெட்ரிக்கல் பொசிஷன். என்ன, C-பான் வெள்ளை நிறத்துக்கு C4லையும் கருப்பு நிறத்துக்கு C6லையும் இருக்குது, அதுதான். ஸோ இப்போ கிட்டத்தட்ட சிமெட்ரிக்கல் குரூன்ஃபீல்ட் கிட்ட வந்துட்டோம் நம்ம. இப்போ ஒயிட் வந்து கேசல்னு உடனே இந்த இடத்துல வந்து நம்ம குகேஷுடைய அந்த ஓப்பனிங் ஆரம்ப பகுதி ஆட்டத்தோட ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஆட்டத்தில் என்னன்னா ரூக் E1 அப்படின்னு வைக்கிறார். இது வந்து மிகவும் அதிகமாக பிரபல்யமான மூவா, இல்லை நிறையா பேர் இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்காங்கன்னா இல்லை, இது யாருமே கிட்டத்தட்ட விளையாடாத ஒரு மூவ். நம்ம நாவல்ட்டின்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட இது ஒரு நாவல்ட்டி செஸ்ஸில். ஏன் இந்த மூவ் பாப்புலராக இல்லைன்னா, ஜென்ரலாக இந்த பொசிஷன் நமக்கு வந்ததுன்னா குவீனை தூக்கிட்டு வந்து B3ல வைப்பாங்க, இல்லைனா நைட்டை வந்து C3ன்னு வைப்பாங்க, இல்லைனா CD5 விளையாடுவாங்க, இல்லை நைட் D2 விளையாடுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து நிறையா நம்ம பார்த்துருக்கோம் இந்த இந்த பொசிஷன் வந்து முன்னாடி வந்த ஆட்டங்களிலலாம். ரூக் E1 வைக்கிறது வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னுடைய டீமோட நான் இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்கிறாரு. ஸோ டிங்குக்கு இப்போ வந்து இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். யோசிக்க வச்சுட்டாரு குகேஷ் வந்து டிங்லரன் யோசிக்க வச்சுட்டாருன்னு சொல்லலாம். நம்ம வந்து அந்த C4ல இருக்கும் சிப்பாயை அடிக்கலாமா, இல்லை வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து டிங்கோட மைண்டில் வந்து குகேஷ் வந்து யோசிக்க வைக்கிறார் ரூக் E1 வச்ச உடனே. ஸோ என்ன பண்ணுறாரு டிங், பரவாயில்ல என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காரு குகேஷ் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு DC4 அப்படின்னு விளையாண்டுறாரு, போன கேப்சர் பண்ணுறாரு. அதுக்கு பதிலாக பிஷப் F5னும் விளையாண்டுருக்கலாம். இப்படி ஆட்டம் ஆடி இருந்தால் நைட் C3 அப்படின்னு குகேஷ் விளையாண்டுருப்பாருங்கிற ஒரு கணிப்பு. அதுக்கு DC4 ஆடிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், கேமில் நடந்த நகர்வுகளுக்கும் இருக்கும். ஆனால் முக்கியமாக ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஆட்டத்தில் வந்து நைட் D2ல இருக்கும், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில். ஆனால் இங்கே வந்து அந்த குதிரை வந்து C3ல இருக்குது. அது ஒரு பெரிய அளவில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். ஏன்னா D2ல குதிரை இந்த இடத்துல இருந்தால் இந்த பானை அட்டாக் பண்ணும், C3ல இருக்கையில் அட்டாக் பண்ணாது. அது ஒரு முக்கியமான ஒரு மாற்று இரண்டு பொசிஷனுக்கும் நடுவில். ஸோ ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நடந்ததுன்னா, DC4 அப்படின்னு வந்து டிங் விளையாண்டதற்கு குகேஷ் E4. ஸோ குகேஷோட லாஜிக் அவர் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னா, நான் ஒரு பானை கொடுத்துருக்கேன், ஒரு சிப்பாய் இழந்திருக்கேன், ஆனால் எனக்கு மிகவும் பலமான சென்டர், அந்த நடுப்பகுதி மையப்பகுதி ஆஃப் த செஸ் போர்டு வந்து எனக்கு கிடச்சிருக்கு என்னுடைய கண்ட்ரோலுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக்கில் விளையாடுறாரு. ஸோ ஒரு பானை கேம்பிட் பண்ணியிருக்கார் இந்த இடத்துல.
அதற்கு டிங் என்ன சொல்றாரு, சரி ஓகே நான் பிஷப்பை நான் நகர்த்தி ஆகணும், G4ல வச்சு ஒரு பின் ஏற்படுத்துறேன், அதற்கு அடுத்து என்னுடைய குதிரையை B8லேருந்து நான் எங்கே நகர்த்துறேங்கிறத அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேங்கிற மாதிரி. இதற்கு வந்து குகேஷ் நைட் B D2 தான் சொன்னோம். ஒரு 2 நகர்வுகளுக்கு முன்னாடி C3க்கும் D2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது. ஸோ D2லேருந்து இந்த குதிரை C4ஐயும் அட்டாக் பண்ணுது, வேணும்னா F3லையும் திருப்பி கேப்சர் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். இந்த இடத்துல வந்து இப்போ டிங் வந்து B5ன்னு ஆடி இருப்பாரு. ஒரு நார்மலான ஒரு ரொம்ப இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இல்லைன்னா B5 ஆடி இருப்பாருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஆனால் இது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்னால B5 விளையாடலை. இது ஏங்கிறதுனா கண்டிப்பா B5 வந்து குகேஷும் அவருடைய அணியும் அவருடைய டீம்ல இருக்க கோச்சஸோ ட்ரெயினர்ஸோ செகண்ட்ஸோ அசிஸ்டன்ஸோ எல்லாருமே வந்து இதை கண்டிப்பா வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஆட்டம் நகருங்கிற ஒரு கணிப்பும் இருந்திருக்கும் கண்டிப்பா. அதுக்குள்ள நம்ம ஏன் போய் அதை நம்ம விளையாடணும் அப்படின்னு டிங் வந்து யோசிச்சிருக்கலாம். ஏன்னா வந்து ப்ரிப்பேர்டு ஒரு பிளேயரோட போய் நம்மளுக்கு ஓப்பனிங் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஓப்பனிங் நமக்கு தெரியாமல் இருந்தால் நமக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறதுனால இந்த லைனுக்குள்ளே போகலை. ஆனால் இதுதான் வந்து அஹ், ரொம்ப கிரிட்டிக்கலான லைன் சொல்லணும்னா இது இந்த B5ங்கிற நகர்வு தான். எப்படி இந்த ஆட்டம் நகர்ந்திருக்கலாம் B5 விளையாண்டுருந்தா வெள்ளை நிறம் H3ன்னு ஆடி இருக்கலாம், பிளாக் திருப்பி பிஷப்பை தூக்கிட்டு வந்து C8ல வச்சிருந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு A4 A5 இந்த மாதிரியான ஆட்டம் வந்து போயிருக்கும். ஒரு காம்ப்ளிகேட்டடான பொசிஷன். அண்ட் குகேஷ் இதை தான் எதிர்பார்த்து இந்த ஆட்டத்துக்குள்ளேயும் வந்தார். ஏன்னா வெள்ளை நிற பீசஸ் வச்சிருக்காரு, ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். ஜெயிக்கிறதுக்கான வெள்ளை நிறத்துல தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் செஸ்ல கருப்பு நிற பீசஸை விட. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் பொசிஷன் நம்ம கொண்டு வந்து நம்ம ப்ரிப்பரேஷனில் இருந்தோம்னா நம்ம ஜெயிச்சிட முடியும், அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தான் குகேஷோட என்ன ஓட்டமாக இருந்திருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்ட டிங் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் குழப்புவோம் குகேஷை. B5 வந்து சிறந்த மூவாக இருக்கலாம், நம்ம அதுக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக ப்ரிப்பரேஷனில் மாட்டிக்கும், கொஞ்சம் குழப்பி பார்ப்போம் அப்படின்னு C5 அப்படின்னு வைக்கிறாரு. இது வந்த உடனே என்னன்னா இதை கண்டிப்பா குகேஷ் எதிர்பார்க்கல. இதுவரைக்கும் வேகமா நகர்ந்து விளையாண்ட குகேஷ் வந்து இங்க யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா C5 வந்து சிறந்த மூவ் கிடையாது. ஆனா இதுல ஒரு சைக்கலாஜிக்கல் மன ரீதியான ஒரு அட்வான்டேஜ் வந்து டிங்கு கிடைக்குது. அதாவது என்னன்னா ஆப்போனன்ட் ப்ரிப்பரேஷன் எப்படி விளையாண்டுட்டாருன்னா தவறுகள் பண்ண வாய்ப்பு அதிகம் இல்லை. ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது தான் வந்து கம்ப்யூட்டர் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதை அப்படியே விளையாண்டுருவாங்க. இப்போ ப்ரிப்பரேஷன் அவுட் ஆஃப் புக் ஒரு அவுட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பொழுது அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த குறையும் கொஞ்சம் அப்படிங்கிறதுனால. ஸோ C5 அப்படிங்கிறதுக்கு D5 அப்படின்னு குகேஷ் விளையாண்டார். E6 டிங் விளையாண்டார். இதுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல வெள்ளை நிற பீஸ் வச்சிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிடங்களுக்கு என்னென்னலாம் விளையாட வாய்ப்பு இருக்குது, நீங்கள் என்ன விளையாடுவீங்கன்னு ஒரு கணிப்பு பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பார்க்கணும்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு கிரிட்டிக்கலான மொமெண்ட், ஆட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு சூழ்நிலை அப்படின்னு என்னுடைய கணிப்பில் என்னுடைய கருத்து இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன விளையாடுறாருன்னு நம்ம பார்ப்போம். குகேஷ் வந்து H3 அப்படின்னு இந்த மந்திரியை அட்டாக் பண்ணுறாரு. அதற்கு பதிலாக நைட் C4ன்னு விளையாண்டுருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக இருந்திருக்கும், குகேஷ்க்கு வந்து சுலபமாக இருந்திருக்கும். ஏன்னா E takes D5 அப்படின்னு பிளாக் கருப்பு நிறம் கேப்சர் பண்ணும்பொழுது ED5 குவீன் D5 அப்படின்னு அடிக்கலாம். அப்போ என்ன நடக்கும்னா குவீன் D5 நைட் D5 நைட் G5 அப்படின்னு வைக்கலாம். இந்த குதிரையை G5ல வைக்கிறதோட பலன் என்ன, இந்த G2ல இருக்கும் மந்திரி ரொம்ப பலம் வாய்ந்ததாக மாறிடுச்சு, இங்கே அட்டாக் பண்ணுது. இந்த யானை A8லைக்குமே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, B7ல இருக்கும் சிப்பாய்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து இருந்திருக்கும். ஆனால் இதை நோக்கி குகேஷ் நகராம குகேஷ் வந்து H3 அப்படின்னு வச்சாரு. பிஷப் F3 இந்த மாதிரி ஒரு பொசிஷன் நம்ம வந்து ஆட்டத்தில் வந்துருச்சு. E5 அப்படின்னு. இதற்கு வந்து நைட் BD7 நைட் C4 B5 இதுதான் வந்து இப்போ 14 நகர்வுகள் பார்த்துட்டோம். அப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து நைட் A3 இந்த நைட்டை வந்து பின்னோக்கி வர்றாரு. ஆனால் அதில் தெளிவாக ஒரு ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு எண்ண ஓட்டம் இருக்குனால நம்ம பானை எப்படி கேப்சர் பண்ணலாங்க மாதிரி குயின் B6. ஸோ இந்த பர்டிகுலரான 15 நகர்வுகளுக்கு அப்புறம் வர்ற பொசிஷனில் பிஷப் F1 குகேஷ் வச்ச உடனே நான் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து நேற்று போய் வந்து ஒரு பதிவிட்டேன் இந்த இடத்துல. இந்த பொசிஷன் வந்து வெள்ளை நிறத்துக்கு மிகவும் ஈஸியாக சுலபமாக விளையாடக்கூடிய ஒரு பொசிஷன். கருப்பு நிறம் சரியா விளையாண்டால் தோல்வி இல்லை ஒரு பிரச்சனையான பொசிஷன்லேருந்து தப்பிச்சிடலாம். சிறு சிறு தவறுகள் நீங்கள் வந்து பண்ணாலுமே வந்து பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க கருப்பு சைடு அப்படின்னா. கிட்டத்தட்ட ஆட்டத்துலேயும் அதுதான் நடந்தது.
ஏன்னா அது ஏன் வந்து இந்த இடத்துல சுலபமா வெள்ளை நிற பீஸால விளையாட முடியும்னா, வெள்ளை நிற பீசஸ்க்கு முதல்ல 2 மந்திரி இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டபுள் பிஷப் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் செஸ்ல. ஒரு டபுள் பிஷப்ஸ் இருக்கும் பொழுது, அது எஸ்பெஷலி அந்த 2 மந்திரிகளும் சேரும்போது மிகவும் கூர்மையாக வேலை செய்யும் செஸ்ல. சேர்ந்து வேலை செய்யும்போது. தனித்தனியா வேலை செய்வதை விட சேர்ந்து, இந்த நம்ம சொல்லுவோம்ல, டீம் ஒர்க் தான் பெஸ்ட்டு. ஒரு குழுவா வேலை செய்யுங்க. அது மாரி 2 மந்திரிகளும் சேர்ந்து ஒரு குழுவாக வேலை செய்யும்போது, அதனுடைய சக்தி மிகவும் பலம் வாய்ந்ததா மாறுது. அதுதான் வந்து டபுள் பிஷப் அட்வான்டேஜ்ன்னு சொல்லப்படுறது. அது முக்கியமான ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த D5ல இருக்கும் சிப்பாய் வந்து ஆ மிகவும் முன்னோக்கி வந்துருச்சு. நம்ம சொல்லுவோம்ல பாஸ்ட் பான் அப்படிங்கிற மாரி. அது இட்ஸ் பிகமிங் அ பாஸ்ட் பான். முன்னோக்கி ரொம்ப முன்னோக்கி வந்துருச்சு. இன்னும் ஆ ஸோ இது முக்கியமான இந்த காரணங்களால் வெள்ளை நிறத்துக்கு மிகவும் நல்ல ஒரு பொசிஷன் இருக்கு இப்ப. ஸோ டிங் என்ன பண்றாரு? ரூக் E8, குவீன் D2, ரூக் D8 அப்படின்னு போறாரு. இதற்கு நைட் C2 அப்படின்னு வைக்கிறார். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கருப்பு நிற பீசஸ் வச்சிருந்தீங்கன்னா, இணைங்கிட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கத்துக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பொசிஷன். யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன விளையாடுவீங்க கருப்பு நிற பீசஸ் வச்சிருந்தா, இந்த பர்ட்டிகுலர் பொசிஷன்ல அப்படின்னு. 3லேருந்து 5 நிமிடங்கள் யோசிங்க. உங்களுக்கு மட்டும் யோசிக்காதீங்க. உங்க ஆப்போனன்ட்டும் எப்படி உங்களுடைய நகர்வுகளுக்கு யோசிப்பாங்கங்கிறதையும் நீங்க வந்து உங்களுடைய யோசனையிலேயே கொண்டு வந்து யோசிக்கணும். ஸோ யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை பாஸ் பண்ணி யோசிச்சுட்டு, நல்லா யோசிச்சு உங்களுடைய ஐடியாஸை ஒரு பேனா, பேப்பர்ல எழுதினதற்கு அப்புறம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த இடத்துல வந்து டிங் விளையாண்டது நைட் F8. ஆனா அது சரியான நகர்வுனா இல்லை. அது சரியான நகர்வு இல்லை. அப்ப என்னதான் சரியான நகர்வா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா, ரூக் E1, ரூக் E1 விளையாண்டுட்டு நைட் E8. நைட் E8ஓட இதோட பின்னாடி இருக்கும் ஐடியா என்ன? இது எதனால இப்படி விளையாடணும்? இதில் இருக்கும் யோசனை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த D5 பானை நம்ம வந்து முன்னோக்கி வந்த ஒரு சிப்பாய் அப்படின்னு சொன்னோம்ல, பாஸ்ட் பான். அதை வந்து பிளாக் பண்ண போறோம். அதை தடுக்க போறோம். இதுக்கு மேல அது முன்னோக்கி வரவிடாம நம்ம பண்ண போறோம். செஸ்ல என்ன சொல்லுவோம்னா, வந்து பான்ஸை வந்து பிளாக்கேட் பண்ணுனா அந்த பான் வீக் ஆயிரும் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு. ஸோ வந்து இந்த பானை பிளாக் பண்ண அந்த பான் வீக் ஆகும். ஸோ நைட் இந்த குதிரை E8ல வைக்கிறதன் விளைவாக நம்ம வந்து D6 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்கொயருக்கு நம்ம வந்தோம்னா தட் பான் கெட்ஸ் பிளாக்ட். ஸோ அதுதான் வந்து இதோட ஐடியாவே. இது விளையாண்டிருந்தா டிங்குக்கு வந்து கொஞ்சம் இந்த பொசிஷனை வந்து டிஃபெண்ட் செய்வது ஈஸியாக இருந்திருக்கும். அதற்கு பதிலாக நைட் C2 அப்படின்னு விளையாண்ட ஆட்டத்துக்கு, ஐ மீன் நகர்வுக்கு நைட் F8 அப்படின்னு டிங் போனார். நைட் F8ல வந்து என்ன பிரச்சனைனா, ஒரே ஒரு ஐடியா இருக்கு. அது என்னன்னா, இப்படி வர்றதுக்கு வந்து இந்த மாதிரி எங்கேயாவது வர்றதுக்கு, இந்த பின்னை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு. இதற்கு என்ன பண்றாரு? குகேஷ் B4 அப்படின்னு ஆடுறாரு. பொசிஷனை வந்து மிகவும் இன்னும் திறந்த வெளியாக்குறாரு. ஓப்பன் பண்றாரு பொசிஷனை B4 விளையாண்டதுன்னா. அதுக்கு C4 அப்படின்னு டிங் விளையாண்ட உடனே இப்போ என்ன ஆகுது? பிஷப் E3 அப்படின்ன உடனே குவீன் A6, பிஷப் D4. ஸோ இந்த 2 நகர்வுகள்ல இங்க இருந்த மந்திரியை இப்படி இப்படின்னு சென்ட்ரலைஸ் பண்ணிட்டார். போர்டின் மையப்பகுதிக்கு கொண்டு வந்துட்டார் குகேஷ். ஸோ ரூக் E1, ரூக் E1. ஸோ இந்த இடத்துல டிங்கோடைய எண்ண ஓட்டம் இல்ல ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கும்னா, நம்மளுக்கு வந்து சிரமமான பொசிஷன் இருக்குங்கிறத இதை உணர்ந்திருப்பாரு. உணர்ந்த உடனே என்ன பண்ணியிருப்பாரு? நம்ம தோத்தாலும் சண்டை போட்டு தோப்போம். உடனே தோத்துறேன். அதாவது வந்து பாசிவா விளையாண்டு, டிஃபென்சிவா விளையாண்டு தோக்க வேணாம். சண்டை செஞ்சு பார்த்துருவோம். போட்டி போட்டு பார்த்துருவோம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இருந்திருக்கும் கண்டிப்பா. அதனால தான் இந்த இடத்துல வந்து என்ன கேட்டீங்கன்னா, குவீன் A2 அப்படிங்கிற மூவ் விளையாண்டாரு. இது ஒரு பிராக்டிகலி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெசிஷன். அவருடைய ஏன்னா சிறந்த மூனா இல்ல. ஆனா இது வந்து ஆட்டத்துல ஒரு ஒரு திருப்பு முனைய உருவாக்குது. வந்து சொல்றாரு, நான் தோத்தாலும் வந்து நான் வந்து முடிஞ்ச அளவு ரொம்ப பிராக்டிகலா நல்ல நகர்வுகள வைப்பேன். இல்லன்னா முடிஞ்ச அளவு வெள்ளை நிற பீசஸ்க்கு பிரச்சனைய உருவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். ஸோ ரூக் A1 அப்படின்னு குகேஷ் போன உடனே குவீன் B3ன்னு போனாரு. இது சரியான நகர்வுனா இல்ல. சரியான நகர்வு இல்ல. இதை விட நல்ல நகர்வு ஒண்ணு இருந்தது டிங்குக்கு. அது என்னங்கிறத என்ன கேட்டீங்கன்னா, வீடியோவ பாஸ் பண்ணி கெஸ் பண்ணிட்டு நீங்க வந்து தொடர்ந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ அந்த சரியான மூவ் என்னவா இருந்திருக்கும்னா, C3 அப்படின்னு ஆடியிருக்கலாம். ஸோ C3ங்கிறது என்னன்னா, ஒரு இன் பிட்வீன் மூவ். நம்ம ராணி அட்டாக் பண்றாங்க ஒயிட் சைட். நம்ம வந்து வெள்ளையோட ராணிய C3 வச்சு அட்டாக் பண்றோம். அதான் லாஜிக். ஆனா பான் ஃப்ரீயா போகுதே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். குவீன் டேக்ஸ் C3 அப்படின்னு விளையாண்டா, நைட் டேக்ஸ் D5. திருப்பி பார்த்தீங்கன்னா, ராணி அட்டாக்ல தான் இருக்கு. ஆனா வெள்ளை ராணியும் அட்டாக்ல தான் இருக்கு. இத புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ பிஷப் D5 அப்படின்னு விளையாண்டா, பிஷப் D4.
பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து எதுவுமே ஒரு சப்போர்ட் இல்லாம ஸ்ட்ராங்கா இல்லாம எல்லாமே ஒரு ஆட்டம் காண்கிற ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. எல்லாமே வந்து ஆட்டம் காண் இருக்கு. குவீன் அட்டாக்ல இருக்கு, பிஷப் அட்டாக்ல இருக்கு, யானை அட்டாக்ல இருக்கு, குதிரை அட்டாக்ல இருக்கு, அந்த மாதிரியான. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த போயிருக்கலாம் இந்த ஆட்டம். இப்படி போயிருக்கலாம். எப்படின்னா வந்து இந்த பொசிஷன் வந்து மெட்டீரியல், அதாவது நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, வெள்ளை நிறத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சிப்பாய், அதிகமான சிப்பாய் இருக்காங்க. ஆனா, இத வந்து கண்டிப்பா வந்து ஒயிட் சைடால வந்து ஜெயிக்க முடியாது. கருப்பு நிறம் வந்து கண்டிப்பா டிராப் பண்ணிருவாங்க இந்த பொசிஷன்ல. சம்மன் செஞ்சுருவாங்க. ஆனா, இது போகாம 23வது நகர்ல C3 விளையாடாம குயின் B3 அப்படின்னு டிங் வச்சாரு. ரூக் A3, குயின் B1, கிங் G2. இதுக்கு வந்து ரூக் D7 அப்படின்னு வந்து டிங் விளையாடுறாரு. ஸோ இந்த பானை நான் டிஃபெண்ட் பண்ண முயற்சி பண்றேன். ஸோ குகேஷுக்கு வந்து 25 நகர்வுகள் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட கிளாக் ஒரு கடிகாரத்தில் இருக்க நேரம் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுனால 40 நகர்வுகளுக்கு அப்புறம் தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். அதனால ஒரு 2 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ரூக் A5, குயின் B3, ரூக் A3, குயின் B1, ரூக் A5, குயின் B3 வந்துட்டு இந்த தடவை ரிப்பீட் பண்ணால் நாம் செஸ்ல ஒரு ரூல் இருக்கு, 3 ஃபோல்ட் ரெப்படிஷன் அப்படிங்கிற நம்ம ஃபோட்டோகிராஃபி பொசிஷன் 3. ஒரே பொசிஷன் 3 தடவை வந்தால் ட்ராவ் ஆயிரும் செஸ் சதுரங்கத்தில். அது ஒரு ரூல். ஸோ 2 தடவை வந்துருச்சு. 3வது தடவை பண்ணானா 3 தடவை வந்துடும். அதனால குகேஷ் வந்து இந்த ஆட்டத்தை ஜெயிக்கணும்னு ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ட்ரா தேவையில்லை, அவர் அது விரும்பவும் இல்லை. அதனால சரியான நகர்வா ரூக் B5 விளையாண்டார். ஸோ அப்போ ஏன் 2 தடவை ரிப்பீட் பண்ணார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, 2 தடவை ரிப்பீட் பண்ணனால அந்த 25வது மூவ்லேருந்து ஆரம்பிச்சது இப்போ 29வது மூவுக்கு வந்துட்டோம். அந்த 40 மூவை ஒட்டி வர்றாரு. 2 மூவ் வந்து கெயின் பண்றாருங்கிற மாதிரி. அதுதான் லாஜிக். ஸோ ரூக் B5 ஆனவுடனே குயின் D3. இந்த இடத்துல வந்து வெள்ளை நிற பீஸ் வச்சிருக்க குகேஷ் வந்து என்ன விளையாண்டுருக்கணும் அப்படின்னு நீங்க கணிக்கணும். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர் விளையாண்ட மூவ் வந்து அவ்வளவு அதை விட சிறந்த மூவ் இருந்தது. அவர் விளையாண்டது அவ்வளவு சிறந்த மூவ் இல்லை. அது என்னங்கிறத ஒரு யோசிச்சு பாருங்க. என்ன விளையாண்டுருப்பீங்க நீங்க இந்த பொசிஷன்ல வெள்ளை நிற பீசஸ் வச்சிருந்தீங்கன்னா? யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். பிஷப் E3ன்னு விளையாண்டுருக்கலாம். பிஷப் E3யோடைய சாதகம் ஆன நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி குவீன் ராணிகள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். அதற்கப்புறம் வந்து இந்த ஸ்லோவா இந்த 2 மந்திரிகள் இருக்கிற டபுள் பிஷப் அட்வான்டேஜ். அது தவிர வந்து இந்த பான்ஸ் இந்த A7ம் C4ம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாம் கண்டிப்பா. அதனால ஒயிட் சைடுக்கு ஒரு பெரிய சாதகமான ஒரு பொசிஷன் இது. அதுக்கு பதிலாக குகேஷ் என்ன செய்யறாரு, குயின் F4 அப்படின்னு போறாரு. இந்த இடத்துல என்னைய கேட்டிங்கன்னா நீங்க திருப்பி வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிக்கணும். மிகவும் ஒரு அருமையான மூவ் வந்து டிங்குக்கு இருந்தது. ஆனால் மிகவும் கஷ்டமான மூவ் என்ன கேட்டிங்கன்னா, வீடியோ பார்க்க நிறையா பேர் கஷ்டமான மூவாக இருந்திருக்கும். அதனால நல்லா யோசிங்க. ஒரு 5 நிமிடம் எனக்கு கூடயே கூட உங்களை வேணும்னா யோசிச்சு என்ன விளையாண்டுருப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உடனே நம்ம யோசிச்ச உடனே இந்த குதிரை ஃப்ரீயா இருக்கே நம்ம அடிச்சிடலாமேன்னு யோசிக்க தோணும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில சில பல காரணங்கள் இருக்கு அந்த மூவ்ல உள்ள சாதகம், பிளஸ் அண்ட் மைனஸ். அதுக்கு பதிலா என்ன விளையாண்டுருக்கலாம். அது ஒரு மூவ் மட்டும் இல்ல. கருப்பு நிறத்துக்கு வேற மூவ்களும் இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, குயின் C2 அப்படின்னு வந்து கிங் விளையாண்டார். ஆனா அவர் என்ன விளையாண்டுருக்கணும் தெரியுமா? அந்த இடத்துல G5 அப்படின்னு நினைக்கணும். G5ஆ? என்ன மூவ் இது? இது 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 எதுக்காக இதை நம்ம விளையாடுறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, குயின் டேக்ஸ் G5ன்னு விளையாடுவாங்க. அப்போ 8-6 அப்படின்னு விளையாடலாம். இப்போ முக்கியமா அந்த G5ஓட அட்வான்டேஜ் என்னங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ குயின் திருப்பி போச்சுன்னா, அந்த ஸ்கொயர்ல முன்னாடி ஒரு சிப்பாய் இருந்தது. இப்போ அது சிப்பாய் இல்லாததுனால, அந்த பர்ட்டிகுலர் G6 ஸ்கொயருக்கு ஒரு குதிரை இப்போ வர முடியும். வர்றதுனால அந்த குதிரை ஆக்டிவா இருக்கு. அதனால நிறைய விஷயங்கள் இப்போ பண்ண முடியும். இதனால இன்னும் பொசிஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிருக்கும் ஃபர்தர். இது நடந்திருக்கலாம். இல்ல குயின் H6க்கு குயின் F4 போகாம குயின் C1 குகேஷ் விளையாண்டுருக்கலாம். இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு நகர்வு வந்திருந்தான்னா, அப்பயும் என்னன்னா, அப்ப C3 அப்படின்னு விளையாண்டுருக்கலாம். ஸோ வந்து இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு நகர்வுகள் தான் நான் சொன்னபடி. அவ்வளோ எளிதாலாம் அதை கண்டுபிடிச்சிட முடியாது. இப்படி இருந்திருந்தா இது வந்து வெள்ளை நிறத்துக்கு இன்னும் சாதகமான ஒரு பொசிஷன் தான். யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா வாய்ப்புகள் டிங்குக்கு இன்னும் அதிகமா இருந்திருக்கும். கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு வெள்ளை நிறத்த குகேஷ. ஆனா என்ன நடந்ததுன்னா 30வது நாள்ல குயின் F4ன்னு ஆடினதுக்கு டிங் குயின் C2ன்னு விளையாண்டாரு. பிஷப் F6, குயின் F5. ஸோ இந்த இடத்துல வந்து குகேஷ் என்ன பண்ணியிருக்கணும்னா, சும்மா பிஷப்பை இங்கே G5ல நகர்த்தி இருந்தாருன்னா,
அவருக்கு திருப்பி அந்த 2 டபுள் பிஷப் அட்வான்டேஜும் இருந்திருக்கும். அந்த பான் வீக்னஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்த பான் வீக்னஸ். ஸோ இதனால வெள்ளை நிறத்துக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமா இருக்கு இந்த இடத்துல. அதற்கு பதிலா குகேஷ் குவீன் எஃப்5 விளையாண்டாரு. சிறிய தவறு தான் இது. ஜிஎஃப்ஐக்கு இங்கே தான் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய தவறுன்னு சொல்லுவேன். போன மூவ் ஒரு சிறிய தவறுனா, இந்த இடத்துல அவருடைய நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம். அந்த 2 பிஷப் அட்வான்டேஜ் வச்சிருக்காரு குகேஷ் அப்படின்னு. இந்த இடத்துல அதை கொடுத்துட்டாரு. கொடுக்காம இருந்திருந்தா இன்னும் வெற்றிக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்திருக்கும். பிஷப் ஜி5ன்னு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஆட்டம் நகர்ந்திருக்கலாம். ருக் சி5 அப்படின்னு நகர்ந்தா இந்த பான் நான் சொன்னபடி இந்த A7ம் C4 பானும் மிகவும் பலவீனமாக இருக்கு. ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க அந்த 2 பானையும் வெள்ளை நிற பீஸால கேப்சர் பண்ணிட முடியும். ஆனா குகேஷ் என்ன பண்ணாருன்னா, அவர் டபுள் பிஷப் அட்வான்டேஜை கொடுத்துட்டு இந்த என் கேம்குள்ளே போறாரு. ருக் சி5, நைட் ஜி6, ருக் சி4, நைட் E5, ருக் டி4. இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து டிங்கோடைய அந்த டிஃபென்சிவ் ஸ்கில்ஸை மிகவும் பாராட்டியே ஆகணும். அவர் வந்து தோத்துருவோங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒரு மிகவும் சிக்கலான சூழ்நிலையில் இருக்கும், ரொம்ப கஷ்டமானது. ஆனால் விடாம போராடி இந்த ஆட்டத்தை அவர் காப்பாற்றினாருங்கிறதுனால இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம்னா, டிஃபெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம வந்து பிளாக் சைட்லேருந்து கற்றுக்கலாம். அந்த பொசிஷன் நைட் C6 அப்படின்னு போகிறாரு. ருக் F4, நைட் E7. ஸோ இந்த குதிரை வந்து இந்த பானையும் அட்டாக் பண்ணுது, இந்த பானை டிஃபெண்டும் பண்ணுது F5ல. B5 அப்படின்னு விளையாடுறாரு குகேஷ். கிங் F6, ருக் D4, H6, கிங் F1. இதோட 40 நகர்வுகளை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க ஒயிட் சைட்லேருந்து. இந்த இடத்துல பார்த்தா எப்பயுமே இந்த 39, 40வது நகர்வுகளில் நிறைய தவறுகள் நடக்கும். இந்த டைம் கண்ட்ரோல் முடியும் நேரங்களில் அதே தான் டிங்கும் செய்கிறாரு. கிங் E5 அப்படின்னு ஒரு பெரிய தப்பு பண்ணுறாரு. அதுக்கு போல் நைட் C8ன்னு வச்சுருந்தா என்ன நடந்திருக்கும்னா, என்னன்னா இந்த நைட் வந்து D6க்கு இன்னும் சில நகர்வுகளுக்கு அப்புறம் வந்திருக்கும். அப்புறம் இந்த நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த 2 பானையும் டிஃபெண்ட் பண்ணுது, இந்த D5 பானை பிளாக் பண்ணுது, B5 பானை அட்டாக் பண்ணுது இங்கேருந்து. ஸோ அந்த அது ஒரு சூப்பர் நைட் மாதிரி கிட்டத்தட்ட பல வேலைகள் ஒரே ஸ்கொயர்லேருந்து பண்ணுது. அந்த மாதிரி ஒரு அருமையான பீஸாக இருந்திருக்கும். இது விளையாண்டுருந்தா திருப்பி வந்து வெள்ளை நிறம் வந்து பெரிய ஒரு எக்ஸ்ட்ரா சிப்பாக இருந்தாலும் பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக ஒரு சிறு தவறில் ஒரு பெரிய தவறே டிங் வந்து பண்ணுறாரு. கிங் E5 அப்படின்னு போகிறாரு. இதோட பிரச்சனை என்னன்னா, இப்போ ருக் H4 இந்த H6 பானுக்கான சப்போர்ட் போகுது. இல்லை பாயிண்ட் என்ன, ருக் D6 நம்ம வச்சு சப்போர்ட் பண்ணிடலாமே அப்படின்னு யோசிக்கலாம். இல்லை, ருக் A4 இப்போ வந்து இந்த பானை நான் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போ ருக் D7ன்னு போனால் அப்போ ருக் A6. ஸோ இப்படி நீ அட்டாக் பண்ணல டிஃபெண்ட் பண்ணியா, நான் சுற்றி வளைச்சு வந்து இப்படி அட்டாக் பண்ண போகிறேன், இப்போ எப்படி டிஃபெண்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி குகேஷோடைய யானை கேட்கும் ஆட்டத்தில். ஸோ கிங் E5க்கு ருக் H4 அப்படின்னு குகேஷ் விளையாண்டாரு. அதற்கு டிங் நைட் D5, ருக் H6, நைட் C3, ருக் C6, நைட் E4. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் திருப்பி வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கெஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்களாக இருந்தால் என்ன விளையாண்டுருப்பீங்க வெள்ளை நிறத்தில் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா சிப்பாக இருக்குது, ஆனால் நம்பர் ஆஃப் பான்ஸ் அந்த போர்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது வந்து ஒரு பிரச்சனை நமக்கு. இந்த இடத்துல வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து ஆட்டம் எப்படி போயிருக்கணும், ஆனால் அவங்க எப்படி விளையாண்டாங்கிறத சொல்ல போகிறேன். H4ன்னு நகர்த்தி இருக்கணும் குகேஷ். H4உடைய சாதகமான விஷயம் என்னன்னா, நமக்கு இங்கே தான் வந்து ஒரு அந்த பாஸ்டு பான் இருக்கு, முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பான் இருக்கு. அதை நகர்த்துறது தான் லாஜிக். ஏன்னா H4 போது அடுத்து H5 வரும், அப்புறம் H6 வரும். இதனால இந்த பானை வந்து அவ்வளோ சுலபமாக தடுத்துடவும் முடியாது. ஸோ H4, நைட் D2, கிங் G2 இந்த மாதிரி ஒரு என் கேம் நம்ம ரீச் பண்ணியிருப்போம். ஆனால் குகேஷுக்கு வந்து ஏன்னோ இந்த என் கேமில் எதுவும் ஒரு தியரிட்டிக்கல் ட்ரா எதுவும் வந்துருமோன்னு ஒரு பயம் இருந்திருக்குங்கிறது தான் வந்து எண்ண ஓட்டம். அதனால அவர் என்ன நினைச்சாரு, நம்ம வந்து வேணாம், எதுக்கு இந்த இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் நம்ம எப்படியாவது பிஷப்பை வச்சுக்கிருவோம் அப்படிங்கிற யோசனையில் இருந்திருக்காரு. அதனால தான் கிங் E1 அப்படின்னு இருந்தாரு. ஆனால் அப்புறம் F6 அப்படின்னு டிங் விளையாடுறாரு. அதுக்கு H4 அப்படின்னு விளையாண்டாரு குகேஷ். இப்போ ருக் D3. இந்த இடத்துல தான் அவருக்கான மிகவும் வெற்றி, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாய்ப்புகளை உருவாக்குன இந்த ஆட்டத்தில் குகேஷ் வந்து இந்த பர்டிகுலர் மூவ் வச்சதுக்கப்புறம் வெற்றிக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் வந்து தவற விட்டுடுறாரு. அது என்னன்னா, பிஷப் D1 அப்படின்னு வைக்கிறாரு. இது ஒரு பெரிய தப்பு. அந்த மூவ் பிஷப் D1 அப்படிங்கிறது. இதுக்கு பதிலாக என்ன விளையாண்டுருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கிங் E2 அப்படின்னு ஆடி இருக்கலாம். கிங் E2ஓட ஐடியா என்னன்னா, ருக் B3 அப்படின்னு பிளாக் வைக்கும் போது பிளாக் என்ன சொல்கிறாங்க, நான் இங்கே செக் கொடுத்துட்டு இந்த F2 பான் அடிக்க போகிறோம்
அப்போ வந்து பிஷப் E4 கேப்சர் பண்ணிட்டு FE4னா இந்த மாதிரி ஒரு செக் கொடுத்து ஒரு ரூக் அண்ட் கேம்குள்ளே ரூக் அண்ட் பான் அண்ட் கேம்குள்ளே போயிருந்தா இந்த பொசிஷன் மிகவும் சாதகமாக குகேஷ்க்கு அமைஞ்சிருக்கும். இப்படி விளையாண்டு ஒயிட் ஜெயிச்சிருப்பாங்க. அதற்கு பதிலாக பிஷப் D1 அப்படின்னு வச்சார். பிஷப் E4ன்னு நேரடியாக அடிச்சிருக்கலாமா கிங் E2க்குள்ள அடிச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து அவ்வளவு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல ருக் C5 கிங் D6 இப்படியா கிட்டத்தட்ட நம்ம அந்த கிங் E2 ருக் B3க்கு அப்புறம் பார்த்த இது மாதிரி தான். ஆனால் அதில் ஒரு டெம்போ ஃப்ரீயாக வெள்ளை நிறத்துக்கு கிடைச்சது. இங்கே அந்த டெம்போ இல்லாததோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அந்த ப்ரீவியஸாக நம்ம முன்னாடி பார்த்ததுல கிங் இங்கே இருந்தது. அதனால F3 வச்சு EF3 இருக்குல்ல கிங் F3 விளையாட முடிஞ்சது. இங்கே ஒரு F3 வைக்கும் போது EF3க்கு ரூக் F3 தான் அடிக்க முடியும். இந்த பான் பிளண்டர் ஆயிடுது. அதனால தான் ஒவ்வொரு நகர்வுமே செஸ்ல ரொம்ப முக்கியம். நம்ம வந்து 10 சிறந்த நகர்வுகள் வைக்கலாம். ஆனால் அப்புறம் ஒரு நகர்வு 11வது நகர்வு தப்பு பண்ணாலும் அந்த 10 சிறந்த நகர்வுகளால் கிடைச்ச பலன் வீணாக போயிடும். செஸ் இஸ் அ க்ரூவல் ஸ்போர்ட் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ருக் D3ன்னு வைக்கிறதுக்கு குகேஷ் பிஷப் D1 அப்படின்னு போனார். F4. ஸோ டிங் வந்து இதுக்கப்புறம் ஆக்டிவ் எப்பயுமே டிஃபென்ஸ் நம்ம வந்து பிரச்சனையில் இருக்கோம். நம்மளை டிஃபென்ஸ் பண்ணணும் காப்பாற்றிக்கணும்னு வச்சா செஸ்ஸில் முக்கியமாக ஆக்டிவ் டிஃபென்ஸை நோக்கி எப்பயுமே போகணும். பாசிவ் டிஃபென்ஸை நோக்கி போகக்கூடாது. ஆக்டிவ் டிஃபென்ஸ்னால் போராடி தோத்தாலும் பரவாயில்லங்கிற டிஃபென்ஸ். பாசிவ்னா ஏதாவது நடந்துடாமல் எப்படியா காப்பாற்றிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிவான டிஃபென்ஸ் அப்ரோச். அது வந்து நம்ம பண்ணக்கூடாது. செஸ்ஸில் முடிஞ்ச அளவு ஆக்டிவ் டிஃபென்ஸை நோக்கியே நம்ம நகரணும். ஸோ GF4 கிங் F4 பிஷப் C2 அப்படின்னு போகும்பொழுது ருக் D5 ருக் C4. இப்போ என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு குகேஷ். முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணார். ஆனால் இது எதுவுமே வந்து பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கலை அடுத்த நகர்வுகள் எல்லாத்துலேயும். ஏன்னா வந்து இந்த இடத்துலையும் டிங்கோட கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வந்தது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இதை காப்பாற்றிடலாம். ஒரு 5 மூவ் 10 மூவ்க்கு முன்னாடி பெரிய பிரச்சனையிலேருந்து இங்கே வந்துட்டோம், நம்ம காப்பாற்றிடலாங்கிறது நம்மளோட பாடி லாங்குவேஜ்லையுமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் லைவ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ கிங் G2 ருக் B3 ருக் E5 அப்படின்னு வச்சுட்டார். ஸோ இது முக்கியமான ஒரு நகர்வு. இதோட பாயிண்ட் என்னன்னா இப்போ வந்து ஒயிட் வந்து பிஷப் F3ன்னு வச்சா கிங் H3 பிஷப் E4 கிங் H4 இங்கே ஒரு பின் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தாலும் இட் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ். ஏன்னா அந்த பின் இருக்கிறதுனால. ஸோ அதனால குகேஷ் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல F4 அப்படின்னு 53வது நகர்வில் வைக்கிறாரு. ருக் E7க்கு ருக் E3 பட் இந்த ருக் H7 இந்த பான் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ குகேஷ் ஒரு பான் அடிக்க ட்ரை பண்ணும்போது டிங் H5 பான் அட்டாக் பண்ணனா குகேஷ் சொல்கிறேன் நான் உங்கள் F5 பான் அட்டாக் பண்ணுவேன். ஆனால் பான்ஸ் குறைய சிப்பாய்கள் குறைய மேட்ச் ட்ராவாக சமன் செய்யும் வாய்ப்புகள் அதிகமாகிட்டே போகும் என் கேமில். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ருக் F5 நைட் G3 ருக் F8 ருக் B7. ஸோ இப்போ வந்து பிஷப் A4 இந்த சிப்பாய் எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு குகேஷ் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதை காப்பாற்ற நினைக்கும் போது இதை யாரு காப்பாற்றுவா அப்படிங்கிறாரு குகேஷ். சாரி டிங் சொல்கிறார் நான் கிங்குக்கு கொண்டு வரேன். F5 கிங் F4 F6 நைட் E4 பிஷப் C2 நைட் D6 ருக் D8 கிங் E5 பிஷப் B3 நைட் F7. ஸோ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா பான் எல்லாமே வந்து இப்போ போர்டை விட்டு வெளியில் போக போகிறாங்க. கேப்சர் பண்ண நடக்க போகுது. ஸோ அடுத்த சில நகர்வுகள் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக நடந்த நகர்வுகள். அதாவது எல்லாத்தையும் போர்ட்லேருந்து கேப்சர் பண்ணி ட்ரா பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஸோ நைட் D6 கிங் B4. இதோட வந்து ஆட்டம் வந்து முடிவுக்கு வந்துருச்சு கிங் B5ஓட. இதில் என்னென்னா நிறையா தவறுகள் நடந்தது ரெண்டு சைட்லேயுமே, வெள்ளையும் கருப்பும். அதில் நம்ம என்ன கற்றுக்கலான்னா செஸ் அவ்வளோ சுலபமான ஒரு ஆட்டம் இல்லைங்கிறத ஒரு 27 70 80 இருக்க பிளேயர்ஸே இவ்வளோ தப்பு பண்ணால் நம்ம யோசனைகள் நம்மளோட செஸ்ஸில் இருக்க யோசனைகள் எவ்வளோ தப்பு நம்ம பண்ணுவோம், அதை எப்படி நம்ம திருத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்று இவங்க வந்து இவ்வளோ தவறுகள் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்ம ஆப்போனன்ட் நம்ம விளையாடும்போது எவ்வளோ தவறுகள் பண்ணுவாங்க, அதை நம்ம எப்படிலாம் அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும், எப்படிலாம் நம்ம அதை அட்வான்டேஜ் ஆக்கிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்கள். நிறையா வந்து நமக்கு வந்து யோசனைகள் வரும் அப்படி யோசிச்சு பார்த்தோன்னா. இன்னொன்று என்னென்னா இந்த ஆட்டத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக் ஃபிஷ்ஷோ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினை வச்சு அனலைஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக தெரியும். இதுதானே விளையாண்டுருக்கலாமே, குகேஷ் விட்டுட்டாரு ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு தான் தோணும். இல்லை டிங் வந்து ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுற வாய்ப்பு. ஆனால் நான் யோசிச்சு பார்க்கணும் இந்த உலக சாம்பியன்ஷிப்பில் ஒரு சாதாரண ஒரு செஸ் கேம் டோர்னமெண்ட்டில் நடக்கிற போட்டியிலேயே வந்து மூவ்ஸ் மட்டும் ஒரு செஸ் மூவ்ஸ் மட்டும் இல்லை, சைக்காலஜி இருக்குது அந்த இடத்துல, வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அது தவிர நர்வ்ஸ் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. முந்தின ரவுண்ட் ரிசல்ட் எப்படி இருந்தது கூட மைண்டில் ஒரு எஃபெக்ட் ஒரு இருக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
ஸோ வந்து செஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்போர்ட், அதாவது மிகவும் வந்து கடினமான ஒரு விளையாட்டு. கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி செஸ், ஆனால் அதில் மேம்பட்டு பெரிய லெவலுக்கு வரணும்னா இட்ஸ் அ டஃப் ஸ்போர்ட். ஸோ அதோட நீங்கள் வந்து உங்களுடைய செஸ் சதுரங்க ஜேர்னி, சதுரங்க பயணத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் வந்து அதெல்லாம் யோசனையில் வச்சுக்கணும் நீங்கள். இந்த சுற்று 7வது சுற்றோட ஒரு ரீகேப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். இது வந்து செஸ்கஜா யூடியூப் சேனல். தொடர்ந்து உலக சாம்பியன்ஷிப்போடைய ஒவ்வொரு ரவுண்ட் ரீகேப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது தவிர வந்து செஸ்கஜா சேனலில் பல வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆங்கிலத்திலும் சரி, இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல் ஆஸ் இன் தமிழ். சீம் ரீசென்ட்லி we've done a lot of தமிழ் வீடியோஸ். இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் வீடியோஸ் நிறைய இங்கிலீஷில் எல்லா ரேட்டிங் லெவலுக்குமே இருக்குது. ஸோ யூ கேன் ப்ளீஸ் கோ லுக் அட் தட். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃபீட்பேக். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருக்குது, இல்லைனா வந்து வீடியோவில் நீங்கள் எப்படி மாற்றி பண்ணலாமே, உங்களுடைய சஜஷன்ஸ் ஒரு கமெண்ட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஷேர் இட் along to us. We'll be very happy to incorporate the changes in our videos. நன்றி, வணக்கம்.